நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி தொடர்பான பாடங்கள் எடுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்வான்ஸ்ட் JEE அட்வான்ஸ் என்ற நுழைவுத் தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதென்று பார்க்கலாம். முதலாவதாக கூகுளில் JEE அட்வான்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் 2026 என்று டைப் செய்து கொள்ளவும். பிறகு JEE அட்வான்ஸ் 2026 என்ற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும். பிறகு கீழே ஸ்க்ரோல் செய்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் JEE அட்வான்ஸ் 2026 என்ற இடத்தில் JEE அட்வான்ஸ் 2026 ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். பிறகு கேண்டிடேட் லாகின் என்ற பக்கத்தில் JEE மெயின்ஸ் 2026 அப்ளிகேஷன் நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் JEE மெயின்ஸ் அப்ளிகேஷன் நம்பரை உள்ளீடு செய்ய வேண்டும். பாஸ்வேர்டு என்ற இடத்தில் மாணவரின் JEE மெயின்ஸ் அப்ளிகேஷன் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்ய வேண்டும். பிறகு செக்யூரிட்டி பின் என்ற இடத்தில் திரையில் தோன்றும் கேப்சாவை குறிப்பிட்டு லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பக்கத்தில் உள்ள தகவல்களை படித்துவிட்டு I have read the above instructions and procedures என்ற இடத்தில் உள்ள செக்பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு Proceed to register online என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு Consent form for JEE Advanced 2026 Examination என்ற இடத்தில் உள்ள அனைத்து செக்பாக்ஸிலும் கிளிக் செய்ய வேண்டும். பிறகு அக்ரி என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கத்தில் ஃபில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இன் கிளாஸ் 12th ஆர் ஈக்குவலன்ட் எக்ஸாம் என்ற இடத்தில் நாம் தற்போது 12ஆம் வகுப்பு படித்து முடித்து இருந்தால் 2026 என்று குறிப்பிட வேண்டும். இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் JEE அட்வான்ஸ் என்ற இடத்தில் JEE அட்வான்ஸ் தேர்வை நாம் முதல் முறையாக இந்த வருடம் எழுதுகிறோம் என்றால் 2026 என்று குறிப்பிட வேண்டும். ஆர் யூ சைல்ட் ஆஃப் டிஃபென்ஸ் paramilitary personnel killed or permanently disabled in action during war or peacetime operation என்ற இடத்தில் மாணவரின் தந்தை அல்லது தாய் இராணுவத்துறையில் பணிபுரிந்தவராகவும் அல்லது பணியின் போது உயிர் பிரிந்தவராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இல்லை என்றால் நோ என்ற ஆப்ஷனை மட்டுமே கிளிக் செய்யவும். Do you have color blindness என்ற இடத்தில் மாணவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும் பட்சத்தில் எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இல்லை என்றால் நோ என்ற ஆப்ஷனை மட்டுமே கிளிக் செய்யவும். Do you have one-eyed vision என்ற இடத்தில் மாணவருக்கு ஒரு கண் பார்வை இல்லாத பட்சத்தில் எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இல்லை என்றால் நோ என்று மட்டுமே கிளிக் செய்யவும். Are you a PWD candidate என்ற கேள்விக்கு JEE மெயின்ஸ் அப்ளிகேஷனில் எஸ் அல்லது நோ என்று நாம் குறிப்பிட்டு இருந்தால் அது இங்கு ஆட்டோஃபில் ஆகியிருக்கும். அடுத்தபடியாக JEE மெயின்ஸ் அப்ளிகேஷனில் நாம் கொடுக்கப்பட்டிருக்கும் கம்யூனிட்டி இடதுபுறத்தில் டிஸ்ப்ளே ஆகும். Do you have valid OBC NCL certificate என்ற கேள்விக்கு மாணவரின் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் April 1, 2026 பிறகு அப்ளை செய்து வாங்கப்பட்டு இருந்தால் எஸ் I have OBC NCL certificate issued on or after April 1, 2026 என்று கிளிக் செய்யவும். அல்லது I have not been able to collect the said certificate. As of now, I will upload the declaration in leave of OBC NCL certificate. OBC NCL certificate will be uploaded by reporting at the time of JOSA. அதாவது என்னிடம் தற்போது April 1, 2026க்கு பிறகு வழங்கப்பட்டிருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை. நான் அப்ளை செய்து இருக்கிறேன். அந்த டிக்ளரேஷனை நான் அப்லோட் செய்கிறேன். ஜோசா கவுன்சிலிங் சமயத்தில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நான் சப்மிட் செய்வேன் என்றால் இரண்டாவது ஆப்ஷனை கிளிக் செய்யவும். நம்மிடம் OBC NCL சர்டிஃபிகேட் இருக்கும் பட்சத்தில் அதனுடைய தகவல்களை இங்கு உள்ளீடு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக வாட்ஸ்அப் கான்டாக்ட் டீடைல்ஸ். இங்கு நாம் JEE மெயின்ஸில் ரெஜிஸ்டர் செய்த மொபைல் நம்பர் ஆட்டோஃபில் ஆகியிருக்கும். அதனைத் தொடர்ந்து ஆர் யூ யூசிங் வாட்ஸ்அப் ஆன் அபவ் மொபைல் நம்பர் என்ற கேள்விக்கு நாம் குறிப்பிட்டுள்ள மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்றும் இல்லை என்றால் நோ என்று குறிப்பிட்டு நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரை குறிப்பிட வேண்டும். அடுத்தபடியாக சாய்ஸ் ஆஃப் எக்ஸாம் சிட்டி JEE அட்வான்ஸ் 2026. இங்கு 10 சிட்டி ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். மாணவருக்கு அருகாமையிலும் வசதியாக இருக்கக்கூடிய சிட்டி ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ளலாம்.
பிறகு ரிவ்யூ அண்ட் ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். நாம் பதிவு செய்த எல்லா தகவல்களையும் ஒருமுறை சரிபார்த்துவிட்டு டிக்ளரேஷன் என்ற இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் தகவல்களை படித்துவிட்டு செக் பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு திரையில் தோன்றும் தகவல்களை படித்துவிட்டு எஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பிறகு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் என்ற இடத்தில் கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ். இந்த பக்கத்தில் முதலாவதாக மாணவரின் 10ஆம் வகுப்பு சான்றிதழ் அல்லது பிறப்பு சான்றிதழை அப்லோட் செய்ய வேண்டும். அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பு சான்றிதழ் இருந்தால் அப்லோட் செய்யலாம். நாம் தற்போது 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி ரிசல்ட்காக வெயிட் செய்து கொண்டிருந்தால் அப்லோட் செய்ய தேவையில்லை. ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் செய்ய வேண்டும். நம்முடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏப்ரல் 1, 2026க்கு பிறகு அப்ளை செய்து வாங்கப்பட்டிருந்தால் நாம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இங்கு அப்லோட் செய்ய வேண்டும். நம்மிடம் அந்த சர்டிஃபிகேட் இல்லை என்றால் JEE அட்வான்ஸ் இணையதளத்தில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனை ஃபில் செய்து ஸ்டூடெண்ட் மற்றும் பேரண்ட் கையொப்பமுடன் டிக்ளரேஷன் ஃபார்மை அப்லோட் செய்ய வேண்டும். பிறகு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் அப்லோடட் நோ ஃபர்தர் சேஞ்சஸ் வில் பி அலவுட் என்ற செக் பாக்ஸில் கிளிக் செய்துவிட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அடுத்தபடியாக ஃபீ பேமெண்ட். இங்கு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இங்கு நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு உள்ள பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து நாம் கட்டணத்தை செலுத்தலாம். JEE அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி கல்வித்துறையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.